நீங்கள் அந்தந்த சிஓஸ் லெவல்லையும் இருக்குது. அதனால தான் இப்போ அந்த ஜேடிஸ் மீட்டிங் நாங்கள் பேசும்போது அதனால தான் கொஞ்சம் நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஜேடிஸும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான இன்சார்ஜாக இருக்கின்ற பொழுது இது மாதிரியான ஒரு வெளியீடு செய்கிறோம் என்று சொல்லும்போது அதை முழு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த சிஓஸ் டிஓஸ் பிஓஸ் மூலமாக அதை பெற்றுக்கொள்கின்ற வழக்கமாக இது எப்படி நடந்ததோ அதே போன்று மிக எளிதான முறையில் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியில் வந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொள்வார்கள். அதான் செய்தி குறிப்பில் இருக்க நான் உட்காந்து லிஸ்ட்டு போட்டேன்னா அந்த மல்லிகை இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அதனால் நான் மட்டும் கொடுத்துட்றேன், நீங்களே அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆகுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆமாம், உண்மைதான். ஒரு வரலாறு காணாத மழை, ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மழை. யாராச்சும் ஒரு 100 வயசுக்கு உள்ளே வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தால் கூட நம்மள்கிட்ட சொல்கிறது தான், நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோது இப்படிப்பட்ட மழை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது 200 வருஷத்துக்கு மேலங்கும்போது என்ன நடந்துச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி புரட்டி போட்டுதுன்னு பார்க்கும்போது எல்லா விதத்திலும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற சென்னையெல்லாம் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக ஏன்னா அப்போ தேர்வு நடைபெற்று கொண்ட நேரம் அதை நாங்கள் நிறுத்தி முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி அந்த புத்தகத்தை வழங்கிவிட்டு தான் அந்த தேர்வு நடத்தினோம். இப்போ இந்த ஜேடிஸ் இப்போ அந்த பகுதிக்கான இன்சார்ஜாக இருக்கிறவங்க மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கின்றது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மாணவ செல்வங்கள் இந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய புத்தகங்கள்லாம் போயிருக்குங்கிறத பார்த்து இப்போ ஏற்கனவே நம்ம பஃபர் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இதுக்கான புதுசாக அச்சடிக்க போகிறது கிடையாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாணவ செல்வங்கள் உடனடியாக அந்த புத்தகத்தை வழங்குகின்ற அந்த பணி அந்த கணக்கு எடுத்த உடனே கண்டிப்பாக அதை வழங்கணும். இப்போ தான் கொஞ்சம் அந்த நார்மல்ஸுக்கு வந்துட்டுருக்கு அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே. கண்டிப்பாக அதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு எப்படி இங்கே நம்முடைய காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் சென்னை, செங்கல்பட்டுக்கு நாங்கள் முடிவெடுத்தோமோ அதே போன்ற முடிவை மிக வேகமாக அதை நாங்கள் எடுப்போம். நாங்கள் இல்லை பொதுத்தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேதி மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே அறிவித்த அதே தேதிகள் தான். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த 4 மாவட்டத்திற்கு மட்டும் இப்போ நார்மல்சி வந்து திருப்பி பள்ளிக்கூடங்கள் நம்ம சுத்தம் செஞ்சு ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக அதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த மாணவர்களே நம்ம உள்ளே அனுமதிக்க போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எங்கள் சிஓ ஆஃபீஸே மூழ்கிடுச்சு, அந்த மாதிரி அந்த மழை. ஸோ இதெல்லாம் முடிந்து ப்ராப்பராக என்ன இப்போ அந்த மாணவர்களுக்கும் இப்போ இந்த அரையாண்டிற்கான அந்த விடுமுறையில் இந்த மாற்றம்லாம் அதையும் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பெண்டிங் எக்ஸாம்ஸும் இருக்குதாக. ஸோ பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் பொழுது அதை அந்தந்த லெவல்லே அதை அந்த நடத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் முடிவு செய்திருக்கோம். அது மிக விரைவாக அதுக்கான முடிவு செய்யப்படுது. போர்ஷன்ஸ் முடிக்கல அப்படிங்கும்போது ஏன்னா பொது தேர்வு என்று மற்றவங்களுக்கு பரவாயில்ல, பட் பொது தேர்வுக்கு அப்பியர் ஆகிறவங்களுக்கு நம்ம அந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லெவலில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க எல்லாருமே. பட் அவர்களுக்கு தனியாக கோச்சிங்கில் ஏதாச்சும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது இருக்க வேண்டும் என்று அவசியப்பட்டால் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறது, ஏன்னா நிறைய இடத்துல பேரண்ட்ஸே வில்லிங்காக இருக்கிறார்கள். ஏன்னா பொது தேர்வுக்கு என்று வரும்பொழுது மாணவ செல்வங்களை வந்து வீட்டில் இருக்கிறதை காட்டிலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆக அது எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் ஆனால் பொது தேர்வு என்று வரும்போது பொறுப்போடு அவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்போடு அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம்.